கொம்பனாலும் அழிக்க முடியாது, கொம்பனாலையும் அழிக்க முடியாது. அதிமுக ஒரு வலுவான கட்சி, எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. ஆனால் நீங்களாக போய் நான் வந்து விஷம் குடிப்பேன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஜேபியோடு சேருவது விஷம் குடிப்பதற்கு சமானம். இந்து முன்னணியை ஒரு ஆன்மீக அமைப்பு என்று இதுவரை நீங்கள் நம்பி இருந்தீர்கள் என்றால் ஒரு பெரிய கட்சியின் தலைவர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்று சொல்லுங்கள். முருகரை என்னைக்கு தமிழ் கடவுள்னு கண்டுபிடிச்சிங்க? பிள்ளையாரை தானங்க தூக்கிக்கிட்டு அலைஞ்சிங்க தெருவா. தமிழ்நாட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒரு கலவர தினமாக அனுஷ்டிப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணீங்க. அது எடுபடலைன்னா இப்போது முருகனை வச்சு கலவரம் பண்ணலாம்ன்றதுக்காக வரீங்க. இது கூட தெரியலைன்னா நீங்கள் என்ன கட்சியினுடைய தலைவர்கள்? இல்லை, நாங்கள் ஆன்மீக மாநாடுன்னு நினச்சோம், இது பாஜகன்னு நாங்கள் நினைக்கல, இந்து முன்னணிக்காக தான் முன்னணிக்காக. அப்போ பாருங்கள், இவங்களுக்கு பாஜகவோட இந்து முன்னணியோட தான் இவங்க கூட்டணின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வேணான்னு விஜயை தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர், இவர் ஒரு பக்கம் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க பக்கம் கட்டாயம் அவங்க இணைய மாட்டாங்க. பிஜேபியோடு அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா அதோடு அவர்கள் கதை முடிந்தது. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். தொடர் வணக்கம். தோழர் வணக்கம். எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. குறிப்பா இந்த பிஜேபி வந்து அதிமுக விழுங்குறதா சொல்றதெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய பிரச்சாரம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியிருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறது. அதிமுக இதுவரை இருக்கக்கூடிய அனுபவங்களுக்கு விதிவிலக்காக இருக்கும்னு சொன்னா ஓகே, உண்மையில அதில் நான் சந்தோஷப்படுறேன். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றாங்க. அப்படின்னா எங்கள் கொள்கையை நாங்கள் வச்சுப்போம், அவங்க கொள்கை அவங்க. குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டத்துக்காக கூட்டணி. ரைட். ஆமாம். உங்கள் கொள்கை வந்து வேற என்ன, குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா? எதிர்ப்பது காலத்தின் கூட்டணி தர்மத்திற்காக இல்லையா? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, கொள்கை வேறு கூட்டணி வேறு. ஸோ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், ஆனால் இதை எதுக்குறோம். சாம்சங்கில் எங்களுக்கும் திமுக, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் சாம்சங்கில் திமுகவுடைய நிலைப்பாடு சரியில்லை. வேலை நேரத்தில் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதனால் 12 மணி நேரத்தை எதிர்த்தோம், நம்ம 8 மணி இருக்கிறோம். இதுதான் என்னது, கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் கொள்கை வேறு வேறு. நீங்கள் அப்படி சொல்லியே, நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால கொள்கையில் சமரசம் செஞ்சுக்கிட்டோம்ல சொல்கிறீங்க. கூட்டணி தர்மம் அன்னைக்கு இதுக்கு தர்மம், மனு தர்மம் மாதிரி. மனுவை எப்படி தர்மம்னு சொல்கிறாங்க மனுஸ்மிருதியை, அது மாதிரி வந்து சனாதன தர்மம், மனு தர்மம் மாதிரியான கேட்டகரியில் கூட்டணி தர்மமும் வந்து சேர்ந்துருச்சு போல இருக்கு அவருக்கு. இந்த எந்த கொம்பனாலும் முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ கேட்குறேன், அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார், எனவே கூட்டணியில் நீடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா? ஆமாம், சொன்னார். இப்போ உங்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் மேடையில் வச்சுக்கிட்டு அவரை இழிவுபடுத்துறது மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணிட்டீங்க? இல்லை, அது அவங்க தரப்புல அது பிஜேபியுடைய நிகழ்ச்சி கிடையாது, இந்து முன்னணி நிகழ்ச்சி தான் அப்படின்ட்டாங்க, சொல்லிட்டாங்க. நடந்த நிகழ்ச்சி இந்து முன்னணி ஏற்பாடு. இந்து முன்னணி நிகழ்ச்சிக்கு நீங்க ஏன் போனீங்க? அதை கண்டிச்சிங்களா? அது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சின்ற நம்பிக்கையில போனோம் நாங்க. போயிட்டு வந்து அமைச்சர்கள் சொன்னாங்க. அப்ப நீங்க எவ்வளவு பரிதாபமா இருக்கீங்க. வெள்ளக்காக்கா பறக்குது, இது ஆன்மீக நிகழ்ச்சி நம்பி போனோம். இல்லை, இந்து முன்னணியை ஒரு ஆன்மீக அமைப்பு என்று இதுவரை நீங்கள் நம்பி இருந்தீர்கள் என்றால் ஒரு பெரிய கட்சியின் தலைவர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்று சொல்வேன். இந்து முன்னணி என்ன ஆன்மீக இது? இந்து முன்னணி எந்த வகையில் எல்லா கடவுள்களையும் அது கொண்டாடுதா? கிடையாது. அது இந்து மக்களுக்கான இந்து கடவுள்களை கொண்டாடுறாங்க. மதுரை மீனாட்சி இந்து கடவுளா இல்லையா? கட்டாயமாக இந்து கடவுள் தான். மதுரை மீனாட்சிக்கு இவங்க என்னைக்காவது விழா எடுத்திருக்காங்களா? கிடையாது. ஏன் கிடையாது? சமயபுரம் மாரியம்மன், இவங்க ஒரு சாமி கடவுள்னு ஒன்று, அது முருகன் தமிழ் கடவுள் பொதுவாக எடுத்திருக்காங்க.
முருகன் தமிழர் கடவுள், பொதுவா ஒரு தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்திருக்காங்க. சரி, பிள்ளையாரு அவர் என்ன கடவுள்? அண்ணன் தம்பி தானே 2 பேரும். அவரைத்தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. திடீர்னு என்னப்பா தமிழ் கடவுள் உங்களுக்கு? திடீர்னு என்ன தமிழ் கடவுள் எங்கேருந்து வந்தாங்க? கடவுளுக்கு எப்படி தமிழ் இருக்கு? தமிழ் கடவுள் இன்னொரு கடவுள்னு எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? நம்மளே சொல்றோம், நம்ம இலக்கியங்களே தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றத பாடி இருக்கு, தமிழில் பாடியிருக்காங்க. இங்கே சில கடவுள்களை வச்சுருக்காங்க. ரைட்டு. நீங்கள் வந்து இந்துக்கள்னா தமிழ் இந்து முன்னணியாது. இப்போ திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க. அது என்னது? திராவிடர்களுக்கானது சொல்கிறாங்க. ரைட், விட்டு. நீங்கள் இந்து முன்னணி, இந்துக்கள் எல்லாத்துக்குமான முன்னணி. உங்களுக்கு எப்படி தமிழில் தனியாக கடவுள் இருக்க முடியும்? இந்துக்கள் அனைவருக்குமான கடவுள் தானே உங்களுக்கான கடவுளாக இருக்க முடியும். அதில் முருகரும் ஒருவர். அந்த முருகரும் அதில் ஒருவர். முருகரை என்னைக்கு தமிழ் கடவுள்னு கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் பிள்ளையாரத்தானங்க தூக்கிக்கிட்டு அலைஞ்சிங்க தெருவா. தமிழ்நாட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒரு கலவர தினமாக அனுஷ்டிப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணீங்க. அது எடுபடலைன்னா இப்போது முருகனை வச்சு கலவரம் பண்ணலாம்ங்கிறதுக்காக வர்றீங்க. இது கூட தெரிலன்னா நீங்கள் என்ன கட்சியினுடைய தலைவர்கள்? இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியிருக்காரு. நீங்க சொன்ன இதே கருத்து தான் சொல்றாரு. எப்படியாவது எங்க கூட்டணியை வந்து உடைக்கணும், அதிமுகவை பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்றது திமுக சொல்லல. திமுக கூட்டணி கட்சியிலிருந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஆமா, நான் கட்டாயம் பிரச்சாரம் பண்ணுவேன். 24லையும் கிடையாது, 26லையும் கிடையாது, 2031லையும் கிடையாதுன்னு சொன்னது யாரு? திரு எடப்பாடி அவர்கள். இதுல கொள்கைங்கிறது எது? திமுகவை வீழ்த்துவது ஒற்றை கொள்கைன்றார். திமுகவை வீழ்த்துவது அப்படின்னா அவருக்கு வந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில், மருமக தாலியை இருக்கணுங்கிறதுக்காக மகன் சாகணும்னு நினைக்கிறது. அதாவது அதை வேற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி எடுத்தே ஆகணும் அப்படின்னு. அது எவ்வளவு கொடூரமான மனோநிலை. தமிழ்நாடு நாசமாக போனாலும் பரவாயில்ல, திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறது எவ்வளவு கொடூரமான மனோநிலை. பாஜக சம்மந்தமாக உங்களுக்கு தெரியாதா? தெரியாமல் இருந்தால் அதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தெரிஞ்சும் இப்படி போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? நீங்கள் சொல்கிற புரட்சி தலைவர் அமைச்ச கமிஷன் தானே வேணுகோபால் கமிஷன். வேணுகோபால் கமிஷன் ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக என்ன சொல்லுதுங்கிறத வாசிக்க சொல்லுங்கள். வாசிக்க சொல்லுங்கள். அவரை 244வது பக்கத்துக்கு பின்னால் ஒரு 4 பக்கத்தில் இருக்குது. வாசிக்க சொல்லுங்கள் அவரை. அதிமுகவுடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத ரொம்ப வலுக்கட்டாயமாக உறுதியாக திரு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இது அமித்ஷாவுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையா புரிஞ்சுக்கலாமா, ஒரு செய்தியா புரிஞ்சுக்கலாம்? அமித்ஷாவுக்கு எச்சரிக்கையா? இவர் பதறிட போறாருங்க. நீங்க வேற எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷாவுக்கு எச்சரிக்கை, எடப்பாடி பேச்சு அப்படின்னு. எச்சரிக்கை விடுற அளவுக்கா? பரவாயில்லையே. அவர் உண்மையிலே அமித்ஷாவுக்கு எச்சரிக்கை விட்டாருன்னா அவருக்கு அதை ஏதோ ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களா? அது என்ன பட்டம்? புரட்சி தமிழர். ஆமாம், அந்த பட்டத்தை நானும் கூட சொல்லி கூப்பிட்றேன். இல்லை, இது கேட்கும் போது எப்படி இருக்கு இந்த செய்தி? என்ன செய்தி? அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அதாவது 16 வயதில் படத்தில் ஒரு வசனம் வரும், நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னைய சப்பானின்னு தான் கூப்பிட்றாங்கன்னு. இவர் எப்பாவது இவங்களுடைய கேடர், ஆக்சுவலாக அதிமுகவினுடைய ஒரு வலுவான ஆதரவு தளம் வந்து இதை கேள்வி கேட்குது. தப்பு நீங்கள் பண்ணுறங்கிறத சொல்லுது. அவங்க லீடர்ஷிப்பு வேறு காரணத்துக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், சுயநல நோக்கங்களுக்காக அவங்க சரி பிஜேபியோட போகலாம். அதனால தான் மேலே உட்கார்ந்து அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, திராவிட இயக்கங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் மட்டும் இல்லை, இழிவுபடுத்தி பேசும்போது நல்லா ரசித்து உட்கார்ந்துட்டு வந்த கவனிக்கல, எங்களால் அந்த வீடியோ பார்க்க. சரி, அன்னைக்கு கவனிக்கல, அடுத்த நாள்
அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல தெரிந்த பிறகு 1931 தெரிந்த பிறகு 1951 கண்டனம் தெரிவித்தோன்னு சொல்லக்கூடாது. அடுத்த நாள் பேப்பர்ல வந்துருச்சுல, அடுத்த நாள் பதில் சொன்னாங்களா? இல்ல, அதுக்கு அடுத்த நாள் வருத்தம் தெரிவிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் வருத்தம், அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வருத்தம் தெரிவிச்சு. ஏன் தெரிவிச்சாரு? அங்கேதான் என்ன இருக்குன்னா, தெரிஞ்சிருந்தா என்னது எங்க தலைவர் இப்படி சொன்னாங்களா, நான் அனுமதிக்க மாட்டேன்னு அவர் கிளந்து எழுந்திருப்பார். அன்னைக்கு அவரை சொல்லல. 2 நாள் கழிச்சு கீழே இருக்கிற ஆட்கள் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறோன்னே நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்களேன்னு கேட்ட பிறகு கீழே இருந்து வருது. அதனால தான் நான் சொல்கிறேன், கீழே இருந்து ஒரு தொண்டர்கள் எஸ் பல இடங்களையும் சொன்ன பிறகு அவங்க இல்லை நாங்கள் ஆன்மீக மாநாடுன்னு நினச்சோம், இது பாஜகன்னு நாங்கள் நினைக்கல, இந்து முன்னணிக்காக இந்து முன்னணிக்காக. அப்போ பாருங்கள், இவங்களுக்கு பாஜகவோட இந்து முன்னணியோட தான் இவங்க கூட்டணின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்படியெல்லாம் இவங்க பேசிட்டு அலைஞ்சாங்க. எனவே அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, அவர் கொம்பனாலும் அழிக்க முடியாது, கொம்பனாலையும் அழிக்க முடியாது. அதிமுக ஒரு வலுவான கட்சி, எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. ஆனால் நீங்களாக போய் நான் விஷம் குடிப்பேன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் பிஜேபியோடு சேருவது விஷம் குடிப்பதற்கு சமானம். நீங்கள் தனி மனுஷனாக ஒருத்தனை சொல்கிறது இல்லை, நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமாக யாருக்கிட்டங்க இருந்தது? அதிமுக கையில் தான் இருந்தது கடந்த காலத்தில் ரொம்ப. இப்போ ஏன் இல்லை? அதே போல் ஒரு ஜனநாயக உள்ளம் கொண்டவர்கள் 2 பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டெமோக்ரஸிக்காக நிற்கிறதுல சப்ஸ்டான்சியல் மெஜாரிட்டி உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிடுச்சு. நான் திமுக ஆதரவா இல்லையாங்கிறத விடுங்க, உங்ககிட்ட இல்லை, அதிமுக கிட்ட இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வேற யாரும் அழிக்கிறதுக்கு வேற யாரெல்லாம் தேவையில்லை. நான் கெட்டுத்தான் போவேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெட் கட்டுறார். கெட்டு போகிறேன், என்ன பெட் கட்டுறாயின்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகள் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கெட்டு போகாதீங்கன்னு சொல்கிறோம். பயப்படுறீங்கன்றாரு. அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சியும் பயப்படுறாங்க. நாங்கள் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொரோனாவை பார்த்து பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இந்தியாவுக்கு பேரிடர். அந்த தத்துவம் என்பது மிக மிக மோசமானது. அது அழிவு தத்துவம். அந்த தத்துவத்தை பார்த்து எனக்கு பயம் இருக்கு. அந்த பயம், எனக்கு எச்சரிக்கை இருக்கு. 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துரும்ன்ற அந்த பயம், ஆட்சி வந்துருன்ற பயம். எது 2021 ஆட்சி வராது. ஆனா அவர்கள் கால் ஊன்றுவதே எங்களுக்கு கவலையை தருகிறது. நீங்க அது சிபிஎம் பொறுத்தளவில் பாஜகவை தனிமைப்படுத்துவோம், தோற்கடிப்போம். ஆமா, முழக்கமே தோற்கடிப்போம் என்பது தேர்தலில் தான். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், வாக்கு உடைக்கிறது. தனிமைப்படுத்துவோம் என்பது சமூக தளத்தில், நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், அவருடைய அரசியல் தளத்தில் அவர்களுடைய செல்வாக்கை விட சமூக தளத்தில் அவர்களுடைய செல்வாக்கு அதிகம் என்று நான் கருதுகிறேன். அத்வானி கூட்டத்தை பார்த்து சொல்றீங்களா? மாநாடு கூட்டத்தை பார்த்து, முருகன் மாநாடு கூட்டம் என்ன பெரிய கூட்டம், 5 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்றாங்க. அப்படின்னா தான் கின்னஸ்ல வந்துரும்னு அவங்களே சொன்னாங்கல்ல. பாராயணம் பண்ணுவோம், ஏதோ பண்ணுவோம்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நடக்கல. அது அவங்களே சொல்லிக்கல, நீங்க ஏன் சொல்றீங்க? அதுக்கு முன்னால வர அந்த பில்டப்லாம் இருந்தது. அதுக்கு பின்னால நிறைய பேர் இதைத்தான் நைட்டு முழுவதும் ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு ஏற்றி விட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க அந்த கூட்டத்தை பற்றியெல்லாம் இப்போ பேசலை. சரி, நாங்கள்லாம் ஒற்றுமையாயிட்டா நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ். நீங்கள் வச்சுக்கோங்க, 1952 ஜனசங்கம் உருவாச்சு. அதில் இருந்து 30 வருஷம் கடுமையாக போராடினாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால கால் ஊன்றவே முடியலை. அவங்க ஜனசங்கத்தினுடைய முதல் தமிழ்நாட்டு தலைவர் ஒரு கிறிஸ்டியன், டாக்டர் ஜான். அப்படிலாம் வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலை வைத்து அவங்க வன்முறையை அவிழ்த்து விட்டார்கள், அங்கே கால் ஊன்றினார்கள். இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக என்று கச்சை கட்டினாங்க, கோயம்புத்தூரில் வன்முறையை விதித்தார்கள், அவங்க வலுவானாங்க. அவங்க வன்முறை இல்லாமல், கலகம் செய்யாமல் அவங்க வலுவாக இருந்த ஒரு இடம்னு நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்தையும் நீங்கள் சொல்லவே முடியாது. எனவே அதை பார்த்து எனக்கு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. கொரோனாவை அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லியிருக்காங்க.
மனித குலத்துக்கு விரோதமான ஒரு தத்துவத்தை பார்த்து எனக்கு பயம் இருக்கத்தான் செய்கிறது. அதை வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற முறையில், பெரிய கட்சி என்கிற முறையில் அதனுடைய தலைவர்கள் எவ்வளவுதான் டீவியேட் ஆனாலும் பேசிக்காக அந்த பேஸ் வந்து மதச்சார்பற்ற தன்மையுடைய பேஸ் என்கிற முறையில் எனக்கு அதில் வருத்தம் இருக்குது. அப்புறம் இதில் கொம்பனாலும் அசைக்க முடியாது, எவனாலும் அசைக்க முடியாதுன்னா அசைச்சிட்டாங்கல்ல, உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டாங்கல்ல. கொரோனா பீடிச்சிருச்சு, அதில் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்னை அசைக்கவே முடியாது, நான் ஊசியும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன்னா. இறுதி கேள்வி தொடர். பிஜேபி அதிமுக இல்லை அதிமுக பிஜேபி தவேகா இப்படி ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திரு அமித்ஷா அவர்களே அந்த கேள்வி அப்படிதான் கடந்து போறாங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான பதில் வரும் அப்படின்னு. அப்படி அமைஞ்சா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா இருக்கும்? அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்போ சித்தப்பான்னு கூப்பிட்றதா இல்லையான்னா அப்போ முடிவு எடுப்பான். சரி, இப்போ உடனடியாக என்ன விஜய்க்காக சொல்றீங்களா? விஜய் அப்படி நகர மாட்டாரு அந்த கொள்கை? இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. அது அவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க என்பதோடு சேர்ந்தது. ஆக்சுவலாக பிஜேபி மிரட்டித்தான் அதில் கொண்டு வர வைக்கணும். கொள்கை திண்மையோடு இருக்கலாம், கொள்கை எதிரி பிஜேபி, அதனால அங்கே பிஜேபியோட இணைய மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். அந்த ஒரு காரணமா இருக்கும். அதனால பிஜேபியோட கூட்டணி போக மாட்டோம் அப்படி வேணா மறுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் இல்லையா? தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக அவங்க அப்படி போனாங்கன்னா அவ்வளோதான், தேர் எண்ட்ஸ் த மேட்டர். பிஜேபியோடு அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா அதோடு அவர்கள் கதை முடிந்தது. அப்படி இணைஞ்சிட்டா திமுகவுடைய கிளம்பி விட்டாங்க கூட்டணியில். எதில்? தேர்தலில் திமுகவுடைய கிளம்பி எப்படி இருக்குன்ற இந்த 3 கட்சியும் கூட்டணி அமைச்சா? இல்லை, நீங்கள் தேர்தலில் மட்டும் எப்போதுமே 1 2 கிடையாதுங்க. மைனஸ்லையும் போகுமா? மைனஸ்லையும் போகும். தாவைக்காவை பிடிக்காத ஒரு பகுதி அதிமுக இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதிமுகவை பிடிக்காதவங்களும் சேர்ந்து தான் தாவைக்காவை ஆதரிக்கிறாங்க. அந்த பகுதி எப்படி அங்கே நிற்கும்? அப்போ 2 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணணுன்னு வரும்போது 2 பேரும் வேணான்னு விஜயை தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர், இவர் ஒரு பக்கம் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க பக்கம் கட்டாயம் அவங்க இணைய மாட்டாங்க. அப்போ என்ன பார்ப்பாங்க? திமுக அதிமுகவில் எது பெட்டர்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அப்போ சித்தப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரும் முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. பிஜேபி அப்படி ஒரு கால் கொடுக்குது. திருமாவை நாங்கள் வரவேற்கிறோம்னு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. தேர்தல் தான் அவங்களுடைய பிரதானம். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதானிக்கு சேவகம் செய்வது, பெருமுதலாளிகளுக்கு சேவகம் செய்வது என்பது தான் அவங்களுடைய இது. இதை சொன்னால் யாரும் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் 125 கோடி அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கு. கடந்த சொல்லியிருந்தீங்க. கடந்த 10 ஆண்டுகளில் அது மொத்தமாக 21 கோடி கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு வருஷத்தில் 125 கோடி கொடுத்துருக்கு. எங்கேருந்து வருது? யாருடைய பணத்தை கொடுத்துட்டு எப்படி கைமாற வாங்குறாங்க, சப்சிடின்னு சொல்லிட்டு எப்படி வாங்குறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். எனவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தளவில் அதிமுக தனியாக இருந்து பிஜேபி இல்லாமல் அது ஃபைட் பண்ணியிருந்தால் கிடைக்கிறதுங்கிறது வேறு. நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபைட்டாக இருந்திருக்கும். சரி, அவங்க பாஜகவோடு சேர்ந்த பிறகு என்னை பொறுத்தளவில் பாஜகவுக்கு ஒரு 11% ஓட்டு இருக்குன்னு அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு இருந்த ஓட்டில் கணிசமான பகுதி ஓட்டுகள் இங்கேருந்து வெளியே போகும். இல்லை, இன்னொரு கணக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து +11 வாக்கு எண்ணிக்க ஆரம்பிக்குது, சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது அப்படின்னு. அதிமுக -11 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அந்த -11க்காக தான் திரு விஜய் அவர்களை உள்ள கூப்பிட்டு வராங்க அப்படின்ற கணக்கும் அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள்ட்ட நாங்கள் என்ன கேட்குறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பாக நின்றவர் யார்? பசலையான்னு ஒரு கிறிஸ்தவர். ஓகே. திமுக அணியில் நின்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜய் வசந்த். விஜய் வசந்த் ஒரு இந்து, பசலையான் ஒரு கிறிஸ்தவர். இன்னொரு இந்து பொன் ராதாகிருஷ்ணன் நின்னார்.
இந்துக்களில் பெரும்பகுதி ஓட்டுக்களை அவர் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நான் இப்படியே இவங்க சொல்கிறத நம்புறது இல்லை. அதை வெறும் இந்து பேஸ்டு மட்டும் நான் பார்க்கல. அவங்களுடைய பாலிட்டிக்ஸ், அந்த வயலண்ட் பாலிட்டிக்ஸுக்கானது பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது யார் ஜெயிச்சிருக்கணும்? அதிமுக ஜெயிச்சிருக்கணும். அதிமுக எத்தனாவது இடம் வந்தது, எவ்வளோ ஓட்டு வாங்குச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க. எனவே அவர் விஜய் வந்து கிறிஸ்தவராக இருந்தால் அந்த ஓட்டெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் இங்கே போயிருமாமா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த விமர்சகர்கள் யதார்த்தத்தை பேசிட்டோம். எல்லாமே சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் குறைஞ்சபட்சம் தர்க்க ரீதியாக பொருந்தி போகணும்ல. தர்க்க ரீதியாக லாஜிக்கலாக அது வந்து பொருந்தி போகணும்ல. நீங்கள் வந்து ஜோசியம் சொல்கிறது மாதிரி கட்டாயம் பாரு, அவங்க அங்கே சேர்ந்தா உனக்கு நல்ல காலம் பிறந்துருங்கிறது மாதிரி வேப்பலை அடிக்கிறாங்க. அந்த வேப்பலை நம்பிக்கைக்கு உதவுமே தவிர வெற்றிக்கு உதவாது. ஆனால் அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கத்துக்காக சொல்கிறேன்? ஏதோ ஒரு நோக்கம் இல்லை. அது வந்து நீங்கள் இந்த அணியை சோர்வடைய செய்யலாம்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்தவரை இந்த அணி இன்னும் கூடுதலோட வேகத்தோடு தான் வேலை பார்க்கும். இன்னும் கொஹிரண்டாக இது மாறும், ஒத்திசைவாக இது மாறும். உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.